ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ நேத்தோட எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பதில் வச்சுருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, அதுக்கு முன்னாடி நேற்றே நல்லான்ற அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை போய் கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படி ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, வெறும் வீக் டேஸ் எபிசோடோடு நம்ம முடிச்சுக்கலாம், இந்த வீக்கெண்ட் எபிசோட் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்ட்ன்ற விஷயத்தை ஒரு பெரிய பாரமாக எடுத்துக்கிட்டு அவர் அதை ஒழுங்காக பண்ண மாட்டாரா, இல்லை அதை வேணும்ட்டு பண்ணுறாரா, இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு கெட்ட பேர் அவங்க வெளியே அனுப்பிச்சுட்டோம், நம்மளுக்கு தேவையில்லை நினச்சி பண்ணுறாரா, இல்லை எனக்கு என்ன இன்னொரு விஷயம் தோணுதுன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா போன சீசனில் கமலஹாசன் அவர்கள் ஓவராக பேசிட்டோம். மாயாவுக்கு சொம்பு தூக்குறாரு. அதுவும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு கலாச்சாங்க. அவரை ரொம்ப அப்படியே உடை பாவனை எல்லாத்தையுமே வச்சு செஞ்சாங்க. நம்ம இவங்க கூட பயங்கரமாக அந்த கோபி சுதாவை கூட பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. மேபி அதை ஒரு விஷயத்தை மாற்றணும், அவங்க வாயாலேயே கமலஹாசன் அவர்களை கம்பேக் கமலஹாசன் அவர்களே அப்படின்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக இந்த சீசனை யூஸ் பண்ணி விஜய் சேதுபதி உள்ளே கொண்டு அவரை இதில் கோத்து விட்டு, இப்போ அவர் போனதுக்கப்புறமா இல்லை நடுவுலேயே இவரை வெளியே அனுப்பிச்சிட்டு கமலஹாசனை கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்குமோ, இது கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் யோசிச்சு பார்த்தேன், எப்பயுமே நம்ம ஒரே விஷயத்தை யோசிக்கிற பதில் அந்த ரவுண்டுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சா இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ண சொல்லிட்டு அதை சொல்கிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடில் நம்ம என்ன நினச்சோன்னா, ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபயராக இருந்துச்சு. பவித்ரா தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்றது ஒரு டவுட்டு. அது பவித்ராவே சொல்கிறாங்க, சத்தியமாக கிடையாதுன்றாங்க. இப்போ அருண் சத்தியம் பண்ணுறாரு ஒரு இடத்துல முந்தானத்து எபிசோடில். அவங்க பாருங்கள், மஞ்சரி உங்கள் முன்னாடி தான் நான் கேட்டேன், அவர் சத்தியம் பண்ணிட்டார், அதுவும் அவர் ப்ரொஃபஷனல் மேலே சத்தியம் பண்ணிட்டார், இப்போ நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்ச அவருக்கு இங்கே பவித்ரா சத்தியமாக நான் அந்த மாதிரி பண்ணலங்க கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் அதை அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க சத்தியம் பண்ணால் நீங்கள் அவங்களுக்காக வாதாடுவீங்க. இதே தெரியாதவங்க பவித்ரா நான் சத்தியமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணலங்க, அது நான் எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலங்க, நான் அந்த மாதிரி யோசிக்கலைங்க, தப்பு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஈகோ கிடையாது, ஆனால் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னால் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு. இது எவ்வளோ பாரபட்சமாக இருக்குது பாருங்களேன். இவரே இவ்வளோ பாரபட்சமாக வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கவங்க மேலே பழிய போடுறாரு. சரி, இது இவ்வளோ தூரம் கேட்டார், அப்போ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் பயங்கரமாக கேட்பார் அப்படின்னு பார்த்தா கடமைக்கு இங்கே கேட்குறாரு. இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பிரியாணி எவ்வளோ பெரிய சம்பவம், எவ்வளோ பெரிய ரூல் பிரேக்கு. அதுலேயும் 3 வாட்டி நடந்திருக்கான். நம்மளுக்குலாம் 2 வாட்டி, அந்த 2வது வாட்டி நேற்று தான் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு நடந்தது மட்டும் தான் தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இதை ஆரம்பித்து வச்சது சாச்சரா தானா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மேகி பாக்கெட் எடுத்திருக்காங்க. அது 1 2 2 3 அப்பயே கேர்ள்ஸ் vs பாய்ஸ்ன்னு இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மிட் நைட் பிரியாணி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் எலாபரேட் ஆகி நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சத்யா உள்ளே வந்துடுறாரு, ரயான் உள்ளே வராரு, எல்லாருமே சேர்ந்து நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க. அதை ப்ரொமோவில் கொஞ்சம் அப்பயே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு, இது ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குன்னு. இதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கேட்குறாரு. கேட்கும்போது அவருக்குள்ளே ஏதோ கோபம் இருக்குன்றதே தெரியுது. ஆனால் உள்ளே டாக் பேக்கில் சொல்லுவாங்களா, நீங்கள் அதிகமாக இது பண்ணாதீங்க, அவங்க பண்ணது ஜாலியாகவே எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லுவாங்களே. ஏன்னா நீதி நேர்மன் பேசின அருண் இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பார் அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கலாய்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா, நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு ஒருத்தரை பேச விட்றாரு. அதில் சௌந்தர்யா சொன்னது, ஜெஃப்ரி சொன்னது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் நைட்லாம் காட்டினீங்க பாசம், காலை போட்டிங்க பாரு பெரிய யோசனார், உடனே நிப்பாட்டி உட்கார வச்சிட்டார். இதுக்கு மேலே அவன் சொன்னால் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருமோ அப்புறமா தோணுச்சு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் ஏன் சொன்னேன்னா, இது ஃபுல் எபிசோட் வந்திருக்காது, இது லைவில் தான் வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க, அதனால் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நான் வரேன்ட்டு போகிறாரு. இதை யாருமே டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை, தட்டி கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவர் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோன்ற மாதிரி தான். அதனால தான் எனக்கு தோணுது, இது இவர் யோசிக்காமல் பின்னாடி சொல்லியிருப்பாங்களோ, விஜய் சேதுபதி மேலே தப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவங்க வருந்தங்களாம் கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை, ஜாலியாக இருக்காங்க. அப்படியே அருண் பக்கம் பின்னாடி அப்படியே சிரிக்கிறதும், மற்றவங்கள ஜாலியாக இருக்கிறதும். சார் கொஞ்சம் தான் சார் சாப்பிட்டோம், அது என்னமோ கொஞ்சம் திருட்டில் என்னமோ கொஞ்சம் அளவுலாம், சின்ன கொஞ்சம் பண்ணால் என்ன, கம்மியாக அதிகமாக பண்ணால் என்ன, திருட்டு தானே அப்படின்னு அவருக்குள்ளே இருக்கிற வன்மத்தை சொல்கிறாரு. ஆனால் சிரிச்சுட்டே சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது முடிஞ்சிச்சா, இன்னொரு நடக்குது.
இவரை நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாச்சனாக்கு இவர் சொம்படிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்காம உட்காருன்னு சொல்கிறாரு. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு ஆடியன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி நான் சொல்லுங்கம்மா என்ன வேணும் உங்களுக்கு. இந்த சில டுபாக்கு டாக்டர்ஸ் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வீடியோ போடும்போது அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேஷண்ட்டே இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து, சார் நான் இங்கே வந்தேன் சார், நீங்கள் பண்ணீங்க அந்த ட்ரீட்மெண்ட்னாலும் இப்போ நல்லா இருக்கேன் சார். ஆனால் அவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வராங்க, சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம். சார் நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கடுமையாக நீங்கள் உட்கார சொல்லிட்டு இருக்காங்க சார் வெளியில். ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற அந்த படுற பாடு இருக்குது, நீங்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது சார். அதனால தான் சார் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க சார். எனக்கு புரிஞ்சிச்சு சார். ஓ அப்படிங்களா. அடுத்ததுமா அவர் கேட்குறாரு. அடுத்தது சார் அதே மாதிரி சாச்சனா வந்துட்டு உங்களுக்கு பொண்ணாக வந்து ஒரு படத்தில் நடித்ததுனால நீங்கள் அவங்களுக்கு சொம்பு தூக்குறீங்கிற மாதிரி வெளியில் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை சார், தெரிஞ்சிச்சு சார். ஓ இந்த ஒரு எபிசோடில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓ ஆமாம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தூக்கினார், அதெல்லாம் எப்படி தெரியுது. அதில் தான் நான் வரலையே. ஓ அதில் நீங்கள் வராதனால இப்போ உங்களுக்கு தெரியுது, இப்போ இங்கே வந்ததுனால தெரிஞ்சிச்சு. இது எப்படி தெரிஞ்சுது. எழுதி கொடுத்தாங்க. ஓ எழுதி கொடுத்தாங்களா, அதான் நான் பார்த்தேன். எப்படி பாருங்கள். ஐயோ என்ன அட்டகாசம். இதை வந்து செஞ்சுட்டு சரி வாங்க உள்ளே போயிடலாமா. ஏன் மற்றவங்களுக்குலாம் இப்போ வாய் இல்லையா, யாருமே வந்து ஆடியன்ஸ் பேச மாட்டாங்களா. ஒரு எபிசோட்லேயே 3-4 பேரை வந்து பேச வச்சு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமிச்சாங்களே, டெலிகாஸ்ட் பண்ணாங்களே. ஏன் இதை மட்டும் இங்கே வந்து காமிச்சிட்டு அதோட வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அடுத்தது மிகப்பெரிய சம்பவம் என்னது. இந்த ரயான், ராணவ், ஜெஃப்ரி. ரயான் வந்துட்டு அட்டாக் பண்ண போயிருக்கார். ஃபிசிக்கல் வயலன்ஸ் எவ்வளோ பெருசு. ரெட் கார்டா எல்லோ கார்டா எல்லாருமே இயக்கம். அதே மாதிரி ராணவ் மூடுன்னு சொல்லியிருக்காரு. பெரிய தப்பு தான். எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை. மற்றவங்களாம் ஏதாவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும். பச்சை ஏதாவது பேசியிருக்காங்களா. ஜாக்லின் பேசியிருக்காங்களா. இவங்க ஆர்ஜி ஆனந்தி பேசியிருக்காங்களா. சௌந்தர்யா பேசியிருக்காங்களா. உள்ள தீபக் பேசியிருக்காரா. யாராக பேசியிருக்காங்களா. இவர் பேசியிருக்கார். ஸோ பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அப்படியே குத்துனார். எல்லாரும் முன்னாடி குத்திருக்காருங்க. அதாவது கோவா கேங்க்கு மட்டும் தான் தெரியல, அருணுக்கு தெரியுது. அருண் சொல்கிறாரு, அப்படியே சொல்கிறாரு, இல்லை அடித்த இவர் சொல்கிறாரு, போய் சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி பண்ணலை, நான் சும்மா தான் அப்படி விலகினேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நான் கண் கூட பார்த்தேன். நீ அடித்த 2 அடி சம்மாடி. சப்போஸ் மேலே ஏறி மூக்குலேயே இல்லை கண்ணிலே பட்டது யார் பொறுப்பு. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏங்க ரெட் கார்டு தாங்க. இல்லைங்க அவர் எல்லோ கார்டு கொடுத்துறாரு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, வார்னிங் கொடுக்குறாரு. ஏங்க போன சீசன் என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு. இதுக்கு தான் போன சீசன்லாம் பார்த்துட்டு வரணும் விஜய் சேதுபதி அவர்களே. என்னென்னா போன வாட்டி வந்துட்டு தௌலத்தாக பேசாத தம்பி, என்ன வார்த்தை, தௌலத்தாக பேசாத தம்பி, இது எவ்வளோ பெரிய கட்டவார்த்தை தெரியுமா உங்களுக்கு. விஜய் சேதுபதி அவர்களே போய் அந்த சீசனை போய் பாருங்கள். நம்ம கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு. இதுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸாக போய் நெஞ்சில் தள்ளியிருக்காரு ஒருத்தர், 2 வாட்டி அடிச்சிருக்காரு ஒருத்தர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லோ கார்டும் கொடுக்கல, ரெட் கார்டும் கொடுக்கல, வார்னிங் கொடுக்குறீங்க வாயில். இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அவங்க அடிப்பாங்க, நீங்கள் வார்னிங் தான் கொடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன இதில் வந்து இந்த 3 பேருக்கு சொல்லிட்டு, இது 3 பேருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே சொல்கிறாங்க. எல்லோரும் அந்த விஷயத்த பண்ணாங்கன்னா பரவாயில்ல, இது எப்படி நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு சத்தியமாக புரியல. இவர் எந்த மைண்டில் வந்து இதை கையாண்ட விதங்களே ரொம்ப மட்டமாக இருக்குது. சொல்கிறாரு, அப்புறமா வந்துட்டு வீரவாசனெலாம் பேசுகிறாரு. வெளியில் வந்து ஏதோ செய்வீங்கன்னு சொல்லிடுங்களாமே, என்ன இது அப்படி. இதை கமலஹாசன் அவர்கள் இருந்தால் எப்படி எடுத்திருப்பார். பாலாஜி முருகதாஸை வந்துட்டு ஆரி அவர்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார். அப்போ சொல்லியிருப்பார், ஷர்ட்டை கழட்டி போட்டு வெளியில் வந்து அதை போடுவீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஆரி உங்களுக்கு வெளியில் வந்தால் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லுங்கள் தைரியமாக அப்படி சொல்லியிருப்பார். எப்படி எனக்கு அப்படி சொல்லும்போது பாருங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இங்கே வருங்க தெரியுதுங்களா, ஃபுல்லாக இருக்குது. கமலஹாசன் அவர் அப்படி பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டமாக நடக்கும், அப்போ ஷர்ட்டை கழட்டி போடுவார் கமலஹாசன் அவர். எப்படி ஒரு தரமான சம்பவம். இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏதாவது சம்பவம் பண்ணார் பார்த்தா அப்படியே பேசிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க நல்லா இல்லை. ஏன்னா நீங்கள் எதுக்காக உள்ள போய் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா இல்லை இப்படியே சொல்லி முடிச்சுட்டு மூடிட்டார். இப்போ அவர் போனார். இடைவெளியில் வந்துட்டு ஜாக்லின் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ரயான் உக்காஞ்சி கோவா கேங்க்கு நான் ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணிட்டேன். அவரோட வருத்தம் எப்படி எடுத்து பாருங்க. இவர் போடு அந்த மாதிரி எஃபெக்ட்டு இவர் கமலஹாசன் அவர்கள் மாதிரி வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க கண்ணில் தண்ணீர் வந்திருக்கணும். ஆனால் இவர் கோவா கேங்க்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டேன் சிரிச்சுக்கிட்டே. இன்னொரு பக்கம் ஜாக்லின் சிரிச்சுக்கிட்டே, இந்த பக்கம் ஜெஃப்ரி கிட்டே அஷ்டப்பழகுது கை வச்சிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸ்ன்றது அவங்களுக்கு தெரியல. அடிச்சிருக்காரு. இதை வந்து ராணுவம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலன்றதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா. மஞ்சரியை பாராட்டினார். என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சரியும் பிடிச்சி ஒரு வயிற்று அமுக்கினார். ஆனால் இதை பற்றி வெளியே சொல்லவே இல்லை. முத்து பண்ணதுனால தான் நான் வந்து மஞ்சரியை வந்து அமுக்கினேன், அவங்களுக்கு வழியாக துடிச்சாங்கன்னு சொல்லி திசை திருப்பினார். ஆனால் இங்கே சொல்லிட்டார். அதே மாதிரி ஜெஃப்ரி நான் அடிக்கலன்னு சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் வீடியோ பார்த்துட்டோம், ஏதாவது குறும்படம் வேணுமான்ற மாதிரி கலாச்சார். அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் எப்படி இதை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஒரு சாதாரண விஷயத்துக்கு தௌலத்துன்றதுக்கு எல்லோ கார்டு கொடுத்த இந்த மேடையில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. கையை வச்சு அடித்தாச்சு, இவரும் அடித்தாச்சு.
ஒரு எல்லோ கார்டு கொடுக்காம கூட நீங்கள் வந்து இதை முடிக்கிறீங்கன்னா எந்த விதத்தில் நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ வந்து தவறுகள் பண்ணுறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த கார்டெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸாக வந்துட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் டைமில் வந்துட்டு அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன போட்டிங்க, பாய்ஸை போட்டு கிழிச்சிங்க. இப்போ இங்கே ஒரு நடந்திருக்குல்ல, அதே பாய்ஸ் டீமில் தானே இவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்களை கிழிக்கணும்ல, ஏன் கிழிக்க மாட்டீங்க? நம்ம கேட்டோன்னா பேசிகிட்டே தான் இருக்கணும். ரொம்ப ஒஸ்ட்டு. அதாவது நம்ம மக்கள் செல்வன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப தங்கமான ஆள், அது வந்து மாட்டுக்கத்தே கிடையாது. ஆனால் அவருக்கு இந்த பிக் பாஸ் ஷோ வந்து செட் ஆகாது, அது வந்து கண்கூட தெரியுது. இதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், கம்பேக் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி விட்டால் தான், அவர் கண்ணில் படுற வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணி விட்டால் அவர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீசன்லேயே வந்துட்டு இவரை ஓரம் கட்டிட்டு கமல்ஹாசன் அவர்கள் எடுத்தார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வந்திருப்பார், அவர் சூப்பராக எடுப்பான்ற மாதிரி தோணுது. சரி பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி நான் போட ஒரு வீடியோவும் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 மணி. இந்த டைமில் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு காலையில் ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு அந்த லைக் பட்டன் மூலமாக தான் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் உங்களுக்காக வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.